திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடி காதல் யார் வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் அண்ணனிடத்தில் தெரிவித்தாலும் என்னிடம் சொல்லுங்கள், முடிந்தவர்கள் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். வந்த காரணம் என்னவோ என்ன காரணம் மன்னர் தெரிவித்தாலும் கூட தலைவி இந்த முறையிலே தாமரை தெரிவிக்கிற காரணத்தால் வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற பொழுது அற்புதமான ஒரு மான் கூட்டம் மான் மடத்தில் ஒரு மான் அழகான மான் அவருடைய மானை பிடிக்கணும். கெட்ட இறங்குகின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரர் தடுத்து வைத்து விட்டார். தலைவி இந்த முறையிலே தாமரை வந்து வரணும், மானை பிடிக்கிறது இருக்கேன். மாடுனா சாதாரண மான் கிடையாது, சாதாரண மாடுனா நான் வேட்டைக்கு வர்றதும் கிடையாது. ஆமா, அதனால மாடினுடைய பெருமையை சொன்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மாடும் விரட்டிகள் திரும்பி பாருங்க. பல்வரிசை ஆக பச்சரிசி பல்வரிசை மாடினுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா பச்சரிசி பல்லழகு நிறைஞ்சமானமா பக்குவமா நம்முடைய உலகமானமா பச்சரிசி பல்வரிசை நிறைஞ்சமானமா பக்குவமா நம்மளை பிடிக்க போறமா கொடுத்துட்டா உனக்கு லாபமா கொடுத்துட்டா உனக்கு லாபமா அதை வரைச்சு வச்சா பெரிய பாவமா நீ கொடுத்துட்டா உனக்கு பாவமா வரைச்சு வச்சா பெரிய பாவமா ஏ ஜாதி செல கூட்டத்துல இப்படி பார்க்கல அது முதல் கரையும் கேட்கல ஜாதி செல கூட்டத்துல இப்படி பார்க்கல அது முதல் கரையும் நீங்கள் அழகான பெண்மணியா அழகான மானந்த உடனே பிடிக்க வந்துருதா? இல்லங்க, அழகெல்லாமே ஆபத்தின் பக்கத்துல இருக்கும் தெரிய வேண்டாமா? ஏங்க அழகுன்னா அவரவர்களுக்கு எது அழகோ அழகு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சரி, ஒருத்தர் பல்லு கோணலா இருக்கும், அதைத்தான் பிடிச்சிருக்கும் அவனுக்கு. என்னங்க அது மாதிரி ஆக யாருக்கு என்ன பிடிக்குதோ அழகு. எனக்கு மாடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அழகு, அதனால மாடை பிடிக்கின்ற எண்ணத்துல வந்திருக்கேன். நீங்களும் அழகான பெண்மணியா இருக்கீங்க, உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க மாடை பிடிக்கிறதுக்கு சம்மதம், ஏன்னா இடத்துடைய தலைவின்ற முறையில சம்மதத்தை கொடுக்கணும். நான் மாடை பிடிக்கணும் அப்படின்றேன். அதனால என்ன சொல்ல வரீங்க? உண்மை பேசி புள்ளா புல்வாத்தாலும் உண்பதே அமர்ந்தமாகும். அத்தில்லாது முப்பதமோடு வாழன்னு முகம் கடத்திடுவாராயின் தப்பிய பசிகளோடு கடுபசி ஆகும் தானே. முகப்புளை மடிச்ச முகம் தெரிந்து நோக்குப்புளை மிருந்து என்று வள்ளுவர் பிறந்தகை சொன்னார். முக மலர்ச்சியோடு கூழ ஊத்தினாலும், அதாவது தேவாமிர்த சாப்பிட்டதுக்கு இணையானது உப்புள்ளா கூழ் கொடுத்தா கூட, ஆனா பாருங்களேன் தலவான இலை போட்டு எத்தனையோ பதார்த்தங்களை அந்த இலையில வச்சுட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம்னா அது வந்து எப்படிமா பாவத்தை சேர்க்கக்கூடிய உணவாக இருக்குமா? அதனால இந்த இடத்துல உங்களுக்கு வரவேற்பு நல்லதை பார்த்தா நானும் கொடுத்துருக்கேன். ஆனா இல்லாம போல தேடி வந்துட்டு இவ்வளவு சவுடால் பேச்சா என்கிட்ட தேடி வந்து அவசியம் இருக்கிற போல இல்லைன்னு அவசியம் எனக்கு கிடையாது. வரால அப்புறம் வராத எதுக்கு தேடி வந்தீங்க? அவசியம் எனக்கு வந்தது இல்லைன்னு அவசியம் எனக்கு
மாதிரி என்ன பத்த போய் சொல்ற மாதிரி இருக்கா? ஒண்ணு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன? உங்களுக்கு மாடு வேணும்னுவீங்க. உங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க. ஆமா. உங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு. உங்க வீட்டுல 8 ஆம்பளையா இருக்காங்க. யாருக்காவது மாடு வேணும் உங்களுக்கு வேணும்னா வாங்கடா எனக்கு ஒரு மாடு வேணும்டா புடிச்சு கொடுங்கடா நீங்க சொல்லணும். அதை விட்டு ஏன் மாடு வச்சு நீங்க அவ்வளவு சவுடலாம் பேசுறீங்க? எங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட முடவன் கும்பத்திற்கு ஆசைப்பட்டது போல நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்த கூட இதுதான் வேணும் அப்படின்னு பிடிவாத முடிக்க கூடாது. முதல்ல அதுக்கான பயிற்சி இருக்கணும், இல்லைன்னா முயற்சி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரவே கூடாது. அதான் முயலும் வெள்ளும் ஆமை வெள்ளும் முயலாமை வெள்ளாதுன்னு சொன்னாரு. நல்லா தான் பேசுறீங்க, நல்லா தான் பாக்கிறதுக்கு வேறு வரலாம், இப்படித்தான் இருக்கணும், இவ்வளவு ஒரு வேகமா இருக்கணும், துடிப்பா இருக்கணும் அப்படின்னு பார்த்து சுறுசுறுப்பா நல்லா தான் இருக்கு. வேகம் இருந்தா மட்டும் போதுமா? விவேகமும் கூடவே இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்க இவ்வளவு தூரம் என்னோட எழுத்து பேசுறீங்க பாத்தீங்களா? இந்த தைரியத்தை நான் பாராட்டணும். என்ன பெரிய மாமா கொடுக்கும் கொம்பு வளர்ச்சிருக்கு எழுத்து பேசக்கூடாது. நான் ரொம்ப பொறுமையா வேடு வரல பேசிட்டு இருக்கேன். தைரியம் எல்லாத்துக்குமே இருக்கணுமே. தைரியம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அது பெண்களுக்கு உரித்தான தைரியம் இருக்க வேண்டும். தைரியம் இருக்கணும். ஏன்னா 2 பேர் பாருங்க, நான் தான் தைரியமான ஆளுனியா, இன்னொருத்தர் நான் தான் தைரியமான ஆளுனியா. அப்ப 2 பேரும் என்னாச்சு? ஏடா நீ தைரியமான ஆளா? ஆமா நான் தைரியமான, நான் தான் தைரியமான ஆளு. அப்படியா? சரி, இப்ப நீ தைரியமான ஆளுன்ற இல்ல, அவரு சொல்றேன் அவன்கிட்ட நீ தைரியமான ஆளுன்ற இல்ல. நல்ல சரியா இரவு 1 மணிக்கு சுடுகாட்டு நீ வேற மதுரைக்குள்ள பாதிவே சுடுகாட்டுல வீடியோ கட்டி எடுக்க அது இருக்கலாம், இப்போதைக்கு இருக்கலாம். ஏன்னா கிராமங்கள்லாம் இருக்கலாம், சுடுகாடு தனியா இருக்கும் இல்லையா? சுடுகாட்டுக்கு நீ போயிட்டு வந்துரு, நீ தைரியமான ஆள் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. நான் நினைச்சேன்னா 1 மணி என்ன 2 மணி என்ன சுடுகாடு போயிட்டு வந்துரு அப்படின்னு இவன் சொல்ல. இங்க வரு, நீ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதை கண்டதாரு போனதை கண்டதாரு. அதனால நீ போயிட்டு அங்க ஒரு சமாதியில போய் ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்துடணும். எழுப்புற மாதிரியா போயிடும்ல, அது போய் சொல்லிட்டாங்க நான் போனேன். அதனால ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்துரு, காலையில போய் பாப்பேன். ஆணி இருந்துச்சுன்னா உனக்கு 5000 ரூபாய் தர்றேன் அம்மா அப்படின்னு சொல்லி போட்டி வந்துருச்சு. போட்டி வந்து என்னாச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டவே சரியா 1 மணிக்கெல்லாம் என்னப்பா 1 மணி ஆச்சு கிளம்பு அப்படின்னு ஒண்ணு உங்களை இல்லைங்க அங்க கிளம்ப விட்டான். சரின்னு பார்த்தா இவன் பிறப்பிட்டான். பிறப்பிட்டு போய்கிட்டே இருக்கையில மனசுக்குள்ள பயம். இருட்டா இருக்குல்ல, இருட்டா இருக்கு, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரியா தெரியுது. நல்லா தெரியுது, எங்கேயா இருட்டா இருக்கு. அவன் போட்டியில அவன் தேவையில்லாம ஒத்துக்கிட்டான் அப்படின்ட்டு இப்படி போறியா பயந்தே போறியா ஒரு வழியா சுடுவார் போயிட்டான். போன பாருங்க சமாதியில வேற ஆணி அடிக்கணும் தானே அப்படின்ட்டு இப்படி திரும்பிக்கிட்டு அங்கிட்டு கிட்டமா பாத்துக்கிட்டு பயத்துல அப்படியே அங்கிட்டமா பாத்துக்கிட்டு ஆணி அடிக்கிறான். ஆணி அடிச்சுட்டு அப்படியே திரும்பி பாத்துக்கிட்டு யாரும் வர்றாங்களா என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு அப்படின்னு ஆணி அடிச்சான். அடிச்சுக்கிட்டு அடிச்சு முடிச்சுட்டான். முடிக்கிற நேரத்துல அந்த புளிய மரம் இல்லைங்களா, அந்த புளிய மரத்தை சுடுகாட்டு ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்தை அந்த கழுகு பறவை எல்லாம் கிளம்பிச்சு பாருங்க. ஐயோ மோல கிளம்பிடுச்சுன்னு சொல்லி வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சால வேட்டி இழுத்துக்கிச்சு. என்னடா சமாதியில வேட்டி இழுத்துக்கிச்சுன்னா இவன் இந்த ஆணி அடிச்சால பயத்திலேயே வேட்டியை சேர்த்து அடிச்சுட்டான். வேட்டியை சேர்த்து அடிச்சுட்டா இது வெடிக்க தெரியல. பட்டாரு எந்திரிச்சு ஓட பார்க்க ஆகா சமாதியில உள்ள இருந்து நம்மளை இழுத்துக்கிச்சேன்னு சொல்லி அப்படியே அந்த மனசை தளர விட்டவே ரத்த வாங்கி எடுத்து செத்து போய் பயத்துல செத்து போயிட்டாங்க. உள்ள பேர் பயத்துலதாக சாகுறியா எது நடந்ததுன்னே தெரியாம. அந்த மாதிரி ஏன்னா தைரியம் மனசு தைரியம் இல்லையா? உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். ரொம்ப அருமையான விஷயங்க. ஏன்னா யாருக்கு என்ன தைரியம் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசுன்னு இருக்கு. ஏன்னா ஆண்களோட குணத்தை எந்த நேரத்துல எப்படி புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சில விதமான பெண்கள் அதை வந்து எப்பவுமே கண்காணிச்சு வச்சிருப்பாங்க. சரி, ஒரு பாருங்க ஒரு கணவனும் மனைவியும். மனைவி வந்து இந்த உயிர் போற தருவாயில படுக்கையில இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு. யாரு? மனைவி. ஆமா, இந்த பொண்ணு சொல்லுதா மனைவிக்குள்ள ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து நம்ம அவருக்கு முன்னாடி பூவோட பொட்டோட சுமங்கலியா போகணும்னு நினைப்பாங்க பெண் நினைக்கிறது. ஆனா ஆண் நினைப்பாங்க அவளுக்கு பின்னாடி இந்த உலகத்துல நம்மள பாத்துக்கிறது ஒருத்தரும் கிடையாது, அவளுக்கு முன்னாடி அவ கையில வாங்கி குடிச்சிட்டு சத்துறோம். காவேரி கஞ்சிக்கு அங்கிட்டு அலையிற மாதிரி. கண்டிப்பாங்க. மனைவி யாருமே கணவனை சரிவர கவனிக்கவே முடியாது நம்ம செத்து போயிட்டா அப்படின்னு ஆம்பல் நினைப்பாரு. ஆனா இந்த பெண்ணு படுக்கையில இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு இறக்க போற தருவாய். 1 வாரமோ 2 வாரமோ உயிரை பிடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் புருஷன் கூப்பிட்டு சொல்றா, ஏங்க நான் ஒருவேளை இறந்துட்டேன்னா என்னை நீங்க மனசுல நினைச்சிருந்தாலும் என்னுடைய கடைசி ஆசை தெரியுமா, இன்னொரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழ ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவர் கொஞ்சம் வருத்தம்ல,
யாரையும் படிக்கிற கூடாதுன்னு சொல்றாரு இந்த உலகத்துல. என்னமா இத்தனை நாளும் உங்களோட இப்படிலாம் வாழ்ந்துருந்தா இப்படிமா உடனே ஒரு பொண்ணை போய் பார்த்து கல்யாணம் பண்றது அப்படின்னு இந்த மாப்பிள்ளை அந்த ஆம்பளை சொல்றாரு. சொன்னவே இல்லங்க, நான் இறந்துட்டேன்னா என்னை புதைச்ச இடத்துல ஈரம் காஞ்ச உடனே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எப்ப ஈரம் காயுதோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிறார். சத்தியத்தை வாங்கி வருங்க ஒரு வாரத்துல இறந்து போயிடும். இறந்து போனதுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. கொஞ்சம் வேதனை எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் பேச்சு அக்கம் பக்கத்துல சொல்லுங்க, விடடா போயிட்டு போலாம் நீ என்ன அடுத்த கட்ட வாழ்க்கை வேணாலும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்களே. இருந்தாலும் மனைவிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம், அவ புதைச்ச இடத்துல ஈரம் காஞ்சா கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை ஈரம் காஞ்சிச்சேன்னு பாத்துட்டு இந்த ஆம்பளை போதாப்பு போனா பாருங்க அந்த புதைச்ச இடத்துல ஈரம் அப்படியே இருக்கு. 2 மாசத்துக்கு மேல ஆச்சுல. 2 மாசம் ஆகி காயலையா? காயல. சரின்னு சொல்லி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட வந்து பாக்கலாமே அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கூட வந்து பாருங்க, அப்பவும் பாருங்க அந்த இடம் காயல. என்னங்க பெரியதா இருக்கு. என்ன இப்படியே ஒரு 6 மாசம் போயிடுச்சுங்க. புதைச்ச இடம் காயல. அப்பதான் நினைச்சிருக்காரு, பரவாயில்ல நம்ம மனைவி நம்மளை எப்படிலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கா, அவ புதைச்ச இடத்துல ஈரம் கூட காயலையே அப்படின்னு. தினமும் வந்து பார்த்து 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் கூட ஆகி போச்சு. ஒரு நாள் ஒரு அதிகாலையில் நேரமா வர நேரமா வந்தா இந்த மனைவியோட அண்ணன் இருக்கார்ல மச்சனே, அவன் ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த புதைச்ச இடத்துல தொளிச்சு விட்டுட்டு இருந்தானா. அப்பதான் அவனும் கேட்டான், என்னடா பண்ணிட்டு இருக்க, இதை ஏட தண்ணி தொளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல மாப்பிள்ள என் தங்கச்சி முடியாம இருந்துச்சுல, அப்ப என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்ன சத்தியம் வாங்குச்சு? அண்ணே நான் ஒரு வேளை செத்து போயிட்டேன்னா என்னை புதைச்ச இடம் எப்பவுமே காயக்கூடாது, தினமும் வந்து தண்ணி தொளிச்சிருந்தேன்னு சத்தியம். சரியான பொம்பளடா. சரி, இப்படியும் புத்திசாலித்தனமா செத்ததுக்கு பின்னாடியும் புருஷன் யாரையும் நினைக்க கூடாது. இதுதான் பெண்களோட நல்ல மனுஷன் மாதிரி பேசிட்டு போயிட்டா. பெண் புத்தி பின் புத்தின்னு எதை சொன்னா தெரியுமா? பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முன்னாடி எடுத்துரைப்படம் பெண். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தி. அதை நம்ம எல்லாம் தெரியாம இவ என்ன பெண் பொம்பளை பிள்ளை இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட கூடாது. எந்த நேரத்துல யோசிச்சு எதை பேசணும் அவளுக்கு தெரியும். சொல்லிக்கலாம், என்ன யோசிச்சு இந்த மாதிரி பின்னாடி இருந்து புத்தி சொல்றதுனால பெண் புத்தி பின் புத்தி நீங்க சொல்லலாம். ஏன்னா கதை ரீதியா என்னங்க, ஒரு கதையினுடைய ரீதியா பெண் புத்தி பின் புத்திக்கு விளக்கம் சொல்லணும்னா நீங்க சொல்லுவீங்க, பின்னாடி இருந்து புத்தி சொல்றா யோசனை சொல்றா அதனால பெண் புத்தி பின் புத்தி நீங்க சொல்லுவீங்க. கதையினுடைய அடிப்படையில பெண் புத்தி பின் புத்தி சொல்லணும்னா இந்த குந்தி தேவி இருக்கால, யாருக்கு ஒரு முனிவருக்கு பணிவிட பண்ணா? துர்வாச முனிவருக்கு பணிவிட பண்ணாக்கா அவர் என்ன பண்ணாரு? ஒரு 5 குளிகள் கொடுத்தாரு. என்னை நல்லபடியா நீ கவனிச்சுக்கிட்ட, பிற்காலத்துல உனக்கு தேவைப்படும் அவருக்கு குழந்தை இல்லாத நிலையை தெரிந்து கொடுத்தாரு. உனக்கு என்னவா வேணும்னாரு? அவரு நீ என்ன பண்ண, நீங்க முக்காலத்தி வந்த ஒரு எனக்கு பின்னாடி எது தேவையோ அது கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 மூலிகைகளை கொடுத்து இதை நீ யார நினைச்சு நீ சாப்பிட்டாலும் அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. இதை வாங்கிக்கிட்டு பேசாம இருக்கணும்ல, சின்ன பிள்ளை தானே, பருவத்துக்கு வரலையில. அதை விட்டுவிட்டு இவர் சொன்னது உண்மையா பொய்யா, இல்ல ஒரு பொய் சொல்லிப்பாரா அப்படின்னு என்ன எதையுமே யோசிக்காம சின்ன பிள்ளையா இருக்கையில சாப்பிட்டதுனால என்னாச்சு? சூரியனை பார்த்தா நினைச்சா சாப்பிட்டா சூரியன் விட்டார். வந்தோடனே என்னமா நீ யதார்த்தமா நினைச்சு அப்படிலாம் சொல்லாத, இது பிள்ளை கொடுக்குற வரான், அதுக்குதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயோ தெரியாம சாப்பிட்டேங்க, தெரிஞ்சு சாப்பிட்டியோ தெரியாம சாப்பிட்டியோ, நீ பருவத்துக்கு வந்தையோ வரலையோ, இதனுடைய உண்மை தத்துவம் அல்ல. அதனால அப்படின்னு சொல்லி ஆக கண்ணோடு கண் நோக்கி ஆக கர்ணனாகவன பெத்தெடுத்தான். இப்ப இது என்ன? பெண் புத்தி பின் புத்தி. பருவத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி சாப்பிட்டுக்கலாம்ல, கடைசியில சாப்பிட்டு ஊருக்கு தெரியாம பேருக்கு தெரியாம பிள்ளைய பெத்து விட்டோம்னு சொல்லி வெட்டி வச்சு அழைச்சுட்டா இல்லையா? இது இவங்க பின்னாடி இருந்து யோசனை சொல்றாங்களா? என்ன யோசனை சொல்றீங்க? உங்க யோசனை எல்லாம் கட்டு போனா குரா இருக்கும் புரிச்சுக்காரு. ரொம்ப ஆம்பளைக்கு தன்னடக்கம் நினைப்பு எந்த நேரத்திலயும் சொல்லுவாங்க. அவசர புத்தி ஆம்பளை புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? என்ன காரணம் தெரியுமா? எதையுமே யோசிக்கிறது கிடையாது. இந்த கைகைன்னு ஒரு அம்மா இருக்காங்க, ராமாயணத்துல கேள்விப்படுத்தீங்களா? சரி, ஒரு விஷயம் என்ன, சுடுகாட்டு சமாதியை பத்தி நான் பேசினேன், ஒரு புதைச்சதை பத்தி நீங்க பேசுனீங்க.
இப்ப நான் ஒரு பெண் புத்திக்கு சொன்னா நீங்க ஆம்பளை புத்தி அவசர புத்தி சொல்லுவீங்களோ? அது என்ன பேச்சுக்கு பேச்சு பேசினா ஒரு தலை வெடிச்சிருமா? ஏன் நீங்க பேசாம இருக்க வந்த ஏன் மான தேடி வந்த உமக்கே இம்பட்டு வீரா பிடிக்கல, காவல் காத்த எனக்கு இம்பட்டு வீரா பிடிக்க மான புடிச்சிரும்ன்ற ஒரு தைரியம் எனக்கு. உங்களுக்கு விஷயம் இருக்கா இல்ல பேசுவீங்களா அப்படின்னு பரிசோதிக்கு வந்திருக்கிறாரு பரிசோதனையாளர். ஆம்பளை பத்தி அவசர பத்தினா இந்த கையை தான் 3வது மனைவி தசரத சக்கரவர்த்திக்கு. இந்த பெண்ணை திருமணம் பண்ணவே அவளுக்கு வந்து ஒரு வரம் இருக்கு. தன் கையை வந்து இரும்பாக பயன்படுத்தலாம். தன்னுடைய கணவன் தசரதர் வந்து போருக்கு போறாரு. போருக்கு போன இடத்துல இந்த மனைவியும் கூட வரா. ஏன் அப்படின்னா இவருக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சூழ்நிலை அறிஞ்சு கூட போறா. அங்க போர்ல பாருங்க இவருடைய அச்சாணி முறியுது, தேரோட அச்சாணி. அச்சாணி முறிஞ்சா வண்டி ஓடுமா? ஓடாதுல்ல. அந்த அச்சாணிக்கு எதை பயன்படுத்தானா தன் கை கட்டவெல்ல இரும்பா மாத்தி அச்சாணியை பயன்படுத்தி போர்க்களத்தை வெற்றிகார வைக்கிற புருஷனையே. இந்த வெற்றிகாரனே தன்னுடைய கணவன் உடனே சொல்றாரு, என் உயிரே காப்பாத்துறேன். அதை விட காப்பாத்தலைன்னா எதிராளி பானத்தை போட்டு எனக்கு கொண்டிருப்பேன். நாடு நகரமே இழந்திருப்போம். அசிங்கத்தனை எவ்வளவு பெரிய அவமானம், மானம் உயிரும் சேர்ந்தே போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல என் மானத்தை உயிரையும் காப்பாத்துற புண்ணியவரே நீதான். அதனால உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு. நல்ல மனசு. நீ கைதுப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் கேட்பேன், நான் சொல்றது கைது தெரியல. அப்ப என்ன வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க கேட்டாளா? யோசிச்சா. இப்ப எதுக்கு எனக்கு எப்ப எது வேணுமோ அப்ப கேட்டு வாங்கிக்கிறேன். சரி, முதல்ல நீங்க எங்களோட சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன நேரத்தை பொண்ணு கேட்க மாட்டா. எந்த நேரத்துல கேட்கணுமோ அப்ப நீங்க ஆமான்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து அந்த நேரத்துல கேட்பா. பாருங்களேன், இதன் மூலமாக பிறந்தவர்கள் தான் இந்த ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் 4 பேர். இந்த 4 பேருமே ஒவ்வொருத்தரும் வாலிப வயது வந்துட்டாங்க. அவர்களுக்கு தனியான ஒரு இடத்துல மணிமோட சூட்டுற அளவுக்கு இருக்கு. திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்த பிறகு இந்த ராமனுக்கு மணிமோட சூட்டலான்னு பேச்சு. இந்த பேச்சு மூலமாக அப்பதான் கைகையை பார்க்க போறாரு. என்ன காரணம்? கைகை மீது ரொம்ப பாசமா இருப்பார் தசரதர். கைகையை பார்த்து போன உடனே இந்த மனைவிட்ட சொல்லணும். ஏன்னா ராமனை பெற்றதுதான் அந்த கோசலை, வளர்த்ததெல்லாம் கைகை தான். ரொம்ப பாசமா வளர்த்தா. ராமச்சந்திரன் அப்படின்னு பேரை சொல்ல வச்சதே அந்த கைகை தான். அப்ப சொல்றாரு, போய் கைகை ராமனுக்கு விடிஞ்சா மணிமோட சூட்டெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு தசரதர் சொல்றாரு. போய் கோசலைட்ட சொல்லல, சுமித்திரட்ட சொல்லல. கையை ரொம்ப பாசமானவன், உயிரை காப்பாத்துறவனால அவர்கிட்ட போய் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இந்த 2 வரம் தாரேன் அப்படின்னு உயிரை காப்பாத்தினால இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கிறது எனக்கு வேணும்ன்றா. வேணும்னு கேக்குறா. அத கேக்குற அளவுக்கு அவ மனசை மாத்திரவ யாரு தெரியுமா? அது ஒரு பெண்ணு தான். இருந்தாலும் ஆமா மந்தரே என்று சொல்லக்கூடிய பெண்ணு. இந்த பெண்ணாகப்பட்டவள் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு, கொடுத்த வாக்கு கொடுத்துதானே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு என்னைக்குமே முதல்ல சொன்னோம்னா சொன்ன வாக்கை காப்பாத்தணும். அதனால அவ சொல்றாரு, என்னமா வேணும் கேட்டுக்க மாட்டேன். ஆமா எல்லாமே நமக்கு தானே என்ன வேணும் அப்படின்னா கேட்டவே சொன்னா பாருங்க, என் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் கேட்டா ஒரு வருத்தம். அதுக்குதான் அவர் சொன்னாரு, இதுக்கு அன்னைக்கு உயிரே காப்பாத்த வந்திருக்கலாமடி, இப்ப நீ வந்து காப்பாத்தி விட்டு என் உயிரை ராமனை விட்டு பிரிய சொல்றியே அப்படின்னு சொல்லி. அப்ப ஆம்பளை பத்தி அவசர பத்தினா எதையுமே ஆலோசனை செய்து உன்னை கொடுக்கணும். அதை விடுத்து வாங்கிக்கன்னு சொன்ன உடனே அவ கேட்டா பாருங்க 2 மந்திரம். இந்த இடத்துல ராமன் காட்டுக்கு போன என் மயம் பரத நாட்டை ஆளணும், 14 வருஷம் வனவாசம் போகணும்னு கேட்டா பாருங்க. அதுதான் ஆம்பளை கொடுத்த வரம். கேட்டது நேரம் பார்த்த பெண்ணு. ஆனா ராமன் காட்டுக்கு போனதுன்னா ராவணன் அழிய முடியும் என்று தெரிஞ்சவ யாரு ஒரே ஆளுனா கைகை மட்டும்தான். அதை காட்டிலும் அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல அமர்ந்தால் தீப்பற்றி எரியும்னு ஜாதக கணிப்பு முதல்ல போய் பார்த்ததுன்னா கைகை. அதனாலதான் ராமன் உயிரோட காட்டுக்குள்ள இருந்தாலும் 14 வருஷம் இருக்கட்டும், என் மகன் பரதன் இறந்தாலும் பரவாயில்ல, ராமன் வாழ வேண்டும் என்பது நல்ல எண்ணத்தோட கேட்டா. நம்ம எல்லாரும் அவளை கெட்ட எண்ணத்தோடயே பார்த்தாச்சு. நல்ல பேசுங்க, பேசுங்க, பேச்சு நல்லா சரியா பேசுறீங்க. இதெல்லாம் தெரியல உங்களுக்கு, அது மட்டும் தெரியல. எது தெரியல? ஆனா குடுக்கணும். நானே நீ என்ன புடிப்பேன் தைரியமா சொல்லிட்டீங்களா, புடிச்சு பாருங்க, அதையும் பார்க்கலாம். ஆமா, இந்த பகுதியில இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க மான புடிச்சிட்டீங்கன்னா எந்த பகுதியும் உங்களுக்கு அடி பண்ணிச்சு பாரு. பிடிக்கல இங்கே கட்டி வச்சுட்டு பசு கூட காசு கொடுக்காம நாங்க போய் குடிக்கணும்னா நீங்க காமிக்கணும். உங்க இடத்தை நீங்க காமிச்சாத்தே வாய்ப்பு இல்ல. அப்படி இல்ல, நீங்க ஒண்டி மறைச்சு காமிக்கணும்னு அவசியம் இல்ல. நீ பிடிக்கிறது மறைக்காதே, மனமறைக்காதே, மறைச்சு புட்டி என்ன பார்த்து முறைக்காதே.
அரைக்கலாமா? உங்க இடத்துல மாண்டு இருக்கு, நீங்க வச்சுக்கிட்டு இல்லையா? குடிச்சு விடுவேன் அப்படின்னு குடிச்சு பாருங்க. அது தேவையில்லை, அது வந்து ஆண்மானு கொம்பு இருக்குல்ல, பக்கத்துல ஒரு குட்டி நிக்குது, அதை பிடிக்க வந்தாலே அது பிள்ளை பிள்ளை இருக்கு. தெரியுமா? அப்ப தெரியாம இருக்கீங்க. அடையாளம் தெரிஞ்சு வரைக்கும் சொல்லாமயே நிக்கிறீங்க. நீங்க கேட்காம இருக்கீங்க. நாங்க கேட்கணுமா? மானுக்கு அடையாளம் அந்த கண்ணு மூக்கு வாயில சொல்லுங்க சீக்கிரம். சொல்லுங்க. தாயாத கனகத்தே நின்றுள்ள காயாத கனகத்தே நுணாமோ தாயாத கனகத்தே நின்றுள்ள உலகாரியே வேகாதமான் வேகாதமான் மெல்ல ஜாதிமான் வேகாதமான் வேகாதமான் வேகாத வேகாதமான் 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 வேகாத வேகாத வேகாதமான் வெறுமனடைந்து சந்தனமும் குளமும் கமலும் பல பண்கள் இந்த சொந்த பண்டமும் வேகாத வேகாத வேகாதமான் வேகாத வேகாதமான்
நினைச்சிட்டு இருக்கேன். இங்க எவ்வளவு வர முடியாது. பார்க்கலாமா? நான் உனக்கா கட்டிப்பேன். கல்யாணத்தை முடிச்சு இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலையில் விழுந்தது திருமணமாலை குருவிக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனது திருமணம் செய்து கொள்ள போயிறேன் என்று உடனே சொல்லிவிட்டேன். வயதான காலத்துல சும்மா அடக்க மாட்டோம். யாரும் சொல்றத பற்றி அந்த வேடவர் இருக்காது. அந்த முருகனை நினைச்சு சீக்கிரமா கும்பிடலாம். நான் போய் காதல் பண்ணிட்டேன். பாதியோட வந்திருக்கப்ப முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல் மணி வைபவ திருநாள் உருமாறி வந்து நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் கர்மத்தினாலே இப்படிப்பட்ட திருமணம் எளிதே நிகழ வேண்டும். ஏதேனும் வரும் சுவாமி தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தாரமாக அமைந்தாலும் என்றுமே
முதல் தரம் எனக்கு மட்டுமே வேண்டும். அந்த வர வேண்டும். அந்த வரத்தோடு சேர்த்து அவர்களுடைய நாட்டு மக்களாகிய நமது கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோயின் நொடியும் இல்லாமல் 16 செல்வங்கள் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே 2வது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திருநபடி கேட்டுக்கொண்ட தருணத்தினாலே என்ற முதல் பக்த கோடியில் வரும் தெய்வீராணி வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வாணி என்று உன்னுடைய பேரை உங்களுக்கு அழைப்பார்கள். தந்தையர் வரும் சம்மதம், சந்தோஷம். நாடு செழிக்கவனும் நல்ல மழை வைக்கிறேன் இதுவரைக்கும் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக கலைக்கும் சபை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தை அமைப்பாளருமான இந்த நாடகத்தை உபயோகமாக செய்த சரவணா அண்ணாவுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறை நல்ல ஒரு முறையில் சிறந்த சமன் பேர் கல்பனா ரேடியோஸ் என்பதை தாங்கள் மத்திய பெருமை வாழ்த்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.